நம்மளுக்குள்ள எதுக்குங்க சண்டை போட்டுக்கிறீங்க? ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கப்பிள் வந்திருக்காங்க. அந்த கப்பிள் வந்து ரெட் டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க. டாக்ஸி புக் பண்ணும்போது நார்மலா தான் அதுல ஆப்ஷன் வரும். அதுல வந்து பெட்ரோல் டாக்ஸியா, டீசல் டாக்ஸியா, சிஎன்ஜியா இதெல்லாம் வராது. ஸோ அவங்க நார்மலா புக் பண்ணியிருக்காங்க. கேபும் அரைவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணியிருக்காங்க அது வந்து சிஎன்ஜி. சிஎன்ஜில பெரிய டிராபேக் என்னன்னா லக்கேஜஸ் ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி ட்ரங்க்ல பெரிய இடத்த அடிச்சுக்கும். அதனால அவரால் லக்கேஜஸ் எல்லாம் கேரி பண்றேன், என்னால எல்லாத்தையும் வைக்க முடியாதுன்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சைடு பாத்தீங்கன்னா டிரைவர் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நீ இப்ப ஏன் வந்து கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு அசிசிங்கமா 2 பேருக்குள்ளயும் கிளாஷ் ஆயிருக்கு. இவர் வார்த்தையை விட்டுருக்காரு. பட் இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் மேலயும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் புக் பண்ணிருக்காரு, புக் பண்ணது இவர் வந்துட்டாரு. நடுவுல இந்த ரெட் டாக்ஸியா இருக்கட்டும், ஊபரா இருக்கட்டும், ஓலாவா இருக்கட்டும், ராபிடோவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணும் போதே வாட் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் அது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது அன்வான்டா ஒரு 2 பேருமே காமன் பீப்புளுக்குள்ள ஃபைட் பண்ணி ஒன்றும் ஆக போகுது இல்லை. பெட்டர் ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு புக் பண்ணும் போதே ஜனங்களுக்கு அந்த ஆப்ஷன் வைங்க. இல்லைன்னா அன்வான்டா இந்த மாதிரி சண்டை தான் கிரியேட்